ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த நைட் ஃபாக் ஷோ. 2024 முடிய போகுது, 2025 தொடங்க போகுது. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025. மே ஆல் யுவர் விஷஸ் கம் ட்ரூ. எல்லாருக்கும் அவங்க விருப்பப்பட்டது நடக்கட்டும். ஆல் ரைட், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் மூவிஸ் 2024 எது டாப் 10, நம்மளுக்கு பிடிச்ச டாப் 10 எதுன்னு டிசைட் பண்ணி சும்மா சொல்ல போகிறோம். ஸோ ஒரு மூவி எப்படி நல்லா இருக்கு, எப்படி அதை டாப் 10ஆக கொண்டு போகலாம், எது நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. சில பேருக்கு அவங்கவுங்க வியூ பாயிண்ட்ல ஒரு படம் நல்லா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காம இருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது வேற ஒரு படம் பிடிச்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஸோ எதை வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ண போகிறோம், ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு எதை டிசைட் பண்ணுறோன்னா, எல்லாருக்கும் அவங்களோட வியூ பாயிண்ட் இருக்கு. இது லிஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னோட வியூ பாயிண்ட். ஸோ என்னோட வியூ பாயிண்ட்டுக்கு இந்த டாப் 10 மூவிஸ் தான் நல்லா இருக்கு 2024 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதனா வேறுபாடு இருந்ததுன்னா, உங்களுக்கு வேற எதனா படம் பிடிச்சிருந்து அந்த படம் வந்து இந்த லிஸ்ட்ல இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த ஆர்டர் வந்து நானே டிசைட் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு வேற என்ன கருத்து வேறுபாடு இருந்தால் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் சி எந்த படம் நீங்களும் நினைச்சிருக்கீங்க, நானும் அதில் அலனா இருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு படம்ன்றது நான் எப்படி டிசைட் பண்ணுறேன்னா, ஒரு படம் எடுத்தால் நம்ம அந்த படம் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும். அவர் நம்ம ஆர்வமாக பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த உலகத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த படத்துக்கூட ஒன்றி போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எங்கேஜிங்காக இல்லையா, இல்லை என்டர்டெய்னிங்காக இருக்கணும். ஒரு காமெடி படமாக இருக்கலாம். காமெடி ஒரு என்டர்டெய்னிங்னா அது காமெடி மட்டும் கூடாது, ட்ராமாட்டிக்காக போகலாம், அது கூட இருக்கலாம். ஸோ எங்கேஜிங், என்டர்டெய்னிங் அண்ட் ட்ரூ டு இட்ஸ் ஜெண்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்ஷன் படம் போனால் ஆக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி காமெடி படம் போனால் காமெடி இருக்கணும். அது மாதிரி ஒரு ட்ரூ டு இட்ஸ் ஜெண்டர் அது மாதிரி சொல்லிட்டு கூட போகலாம். அந்த மாதிரி எந்த மாதிரி படம்லாம் வந்திருக்கோ அதுதான் நம்ம ரிசோர்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் லெட்ஸ் கெட் இன் டு இட். டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024. இயர் வி கோ. முக்கியமான விஷயம், நிறைய படத்தோட ஸ்பாய்லர்ஸ் கண்டிப்பாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. நம்மளோட டாப் 10ல 10th பொசிஷன்ல இருக்கிற படம் வந்துட்டு கருடன். சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சிவாதா அவங்களாம் நடிச்சு மே மாதம் ரிலீஸ் ஆன படம் தான் அது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எங்கேஜிங்காக இருந்தது. எஸ்பெஷலி சூரி வந்துட்டு விடுதலை பார்ட் 1 முடிச்சுட்டு அடுத்ததான் ஹீரோவாக பண்ணுற படம் இதுதான். அவர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி கதை சூஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே நான் ஹீரோ ஆகிட்டேன், அந்த டாப் வந்து எல்லாருமே அடித்து தூக்கிடுவேன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அவரோட காமிச்சிருந்தா கூட நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகிருக்க மாட்டேன் அந்த படத்தில். ஆனால் இந்த படம் வந்துட்டு அவர் ஒரு அண்டர்வெல்மிங், ஒரு விசுவாசமாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரொம்ப கிராமத்தாளராக காமிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ரெயிட்டாக சிட்டி லைஃபுக்கும் போல. அதுக்கும் நம்ம ஒரு ஆடியன்ஸாக சூரிய சிட்டி லைஃப்பில் போட்டு தான் கொஞ்சம் ரிலேட் பண்ணிட்டு கஷ்டமாக இருந்திருக்கும். இதில் கரெக்டாக கிராமத்து ஸ்டோரியாக சூஸ் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர் சசிகுமார், உன்னி முகுந்தன், சிவாதா அவங்களாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த செகண்ட் ஆஃப் கடைசியெல்லாம் சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் ஃபைனலாக, அந்த வில்லன் கூட சூரிக்கு சூப்பராக பண்ணியிருந்தார். அதெல்லாம் செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. சிவாதாவும் சூப்பராக வச்சிருந்தாங்க, சசிகுமார் சூப்பராக வச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் சசிகுமாருக்கு அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஸோ சூப்பராக இருந்தது. சூரி நல்லா அடிச்சிருந்தாரு. இது வந்து கண்டிப்பாக வர்த்தான வாட்ச். இது வந்து அமேசான் பிரைமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க, நல்லா டெஃபினட்டான வர்த்தான மூவி. கருடன் வந்துட்டு அமேசான் பிரைமில் இருக்கு. ஸோ யாராவது பார்க்காதவங்க அமேசான் பிரைமில் பாருங்க. இதில் நிறைய காட்சிலாம் வந்துட்டு கொஞ்சம் கோரமாக இருக்கும். அதனால குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது நல்லது. யூஏ கண்டிப்பாக சர்டிஃபைடு தான். ஸோ குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது பெட்டர். அடுத்ததா நம்ம டாப் 10 லிஸ்ட்ல 9th பொசிஷன்ல இருக்கிறது வந்துட்டு சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிச்சு மிலிட்ரி பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். ஸோ அது வந்து அமரன். அமரன் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம். எஸ்பெஷலி சாய் பல்லவி அவங்களோட ஆக்டிங் தான் ரொம்ப பாராட்டத்தக்கதாக இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு பயோகிராஃபி படம். அதாவது மேஜர் முகுந்தன் ஒரு ரியல் லைஃப் ஹீரோ, அவரை பற்றி தான் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ், சினிமாட்டோகிராஃபி, காஷ்மீரை பற்றி எடுத்திருந்த சினிமாட்டோகிராஃபி, அங்கிருந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் படத்தோட ஹைலைட்டே வந்துட்டு சாய் பல்லவி அவங்களோட ரிலேஷன்ஷிப் வித் சிவகார்த்திகேயன் தான். அவங்க 2 பேர் தான் ரொம்ப அந்த ரொமான்ஸினாக இருக்கட்டும், ரொம்ப எவ்வளோ ஜோவியலாக இருக்காங்க, எவ்வளோ அந்த எந்துசியாசியன் ஆக்டிங். சாய் பல்லவிலாம் சூப்பராக ஷி ஒர்க்ட் வெரி ஹார்ட் டு த ரோல். ஏன்னா இது ரியல் லைஃப் பேஸ் பண்ண கேரக்டரை பேஸ் பண்ணி எடுக்கிற படம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு, ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது படம், ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஸோ சில ஃப்ளாஸ் இருந்தது, சில ஸ்லோ நரேஷனாக இருந்தது. பட் ஓவரால் கம்ப்ளீட் பேக்கேஜ், ரொம்ப வர்த்தான வாட்ச். எஸ்பெஷலி சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு ஆக்ஷன் ஹீரோவாக மாறத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிவகார்த்திகேயனோட கரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நல்ல கலெக்ஷன் வைஸும் நல்லா வந்தது. ஸோ கண்டிப்பான வர்த் அண்ட் வாட்சிங். ஸோ மிஸ் பண்ணியிருந்தால் யாருன்னா கண்டிப்பாக பாருங்கள்.
அமரன் வந்து நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. யாராவது பார்க்காதவங்க இதில் பாருங்க. இது வந்து கண்டிப்பா ஆக்ஷன் நிறைய ரத்தம்லாம் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா யூஏ சர்டிஃபிகேட். ஸோ குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது பெட்டர். அடுத்தது நம்ம டாப் 10ல 8th பொசிஷன்ல இருக்கிற படம் வந்துட்டு விக்ரம், பார்வதி திருவொத்து, மாளவிகா மோகனன் நடிச்சு ரஞ்சித் இருக்கிற தங்கலான் படம் தான். படம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ட்ராபேக்லாம் இருந்தது, ஸ்லோவாக இருந்தது நரேஷன்லாம். பட் ஓவரால் படம் வந்து நல்லா ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. எஸ்பெஷலி அதோட பாராட்டத்தக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க், அந்த காலத்தில் நடக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக சிரமெடுத்து பண்ணியிருக்காங்க. விக்ரம் சாரோட நடிப்பு, அவரோட அந்த பாடி மாடுலேஷன், பாடியை டோன் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த வயசுலாம் அவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ரஞ்சித்தும் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஓவரால் நரேஷன், அந்த தங்கத்தை தேடி அலையிறது, விக்ரமோட ரிலேஷன்ஷிப் வித் தேர் ஃபேமிலி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமிச்சிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அந்த எனக்கு அந்த கொஞ்சம் அதில் குறை சொல்லணும்னு சொன்னோன்னா, அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கொஞ்சம் அந்த ட்ரீமாக போகிறது அதெல்லாம் கொஞ்சம் மட்டும் தான் ஏதோ ஒரு மாதிரி ட்ராகியாக இருந்தது. அந்த கனவு காண்றது அதெல்லாம் கொஞ்சம் இது பேய் வர்றது அது மாதிரிலாம் ஒரு மாதிரி இருந்தது ஓவராலாக. பட் ரிமைனிங் படம்லாம் சூப்பரான செம்ம வர்த்து. எஸ்பெஷலி அந்த சீன்லாம் பாம்பு எகிரி குச்சி அவங்க இப்போ கட் பண்ணுற சீன்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப வருத்தான படம். யாரும் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் போய் பாருங்கள். எஸ்பெஷலி விக்ரமோட சாக்ரிஃபைஸ் ப்ளஸ் ரஞ்சித்தோட டைரக்ஷனுக்காக நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வருத்தான வாட்ச். ஸோ இட்ஸ் ஆர் 8th பொசிஷன் ஆர் லிஸ்ட். தங்கலான் படத்துக்கும் கண்டிப்பாக யூஏ சர்டிஃபிகேட் தான். நிறைய கௌரவமான சீன்லாம் இருக்குது, ரத்தம் தெரிக்கிற மாதிரி நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுவும் யூஏ தான். ஸோ குழந்தைங்க பார்க்காம இருக்கிறது பெட்டர். அடுத்ததான் நம்ம டாப் 10ல 7th பொசிஷன் இருக்கிற படம் வந்து எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போகுது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காமெடி படம். காமெடி படத்துக்கு அந்த டாப் 10ல போட்டீங்க. ஏன்னா காமெடி படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தோணுது எனக்கு. ஏன்னா இந்த டே இன் டே அவுட்ல ஒரு காமெடி படம் எடுக்கிறதுனா அது ஈஸியாக ஓட்டி தள்ளுவாங்க. கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு காமெடியாடா அப்படி சொல்லி நம்ம சோஷியல் நெட்வொர்க்கில் ஓட்டி தள்ளுவாங்க. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் எல்லாரையும் என்கேஜாக என்டர்டெய்னிங் பண்ணது வந்து எனக்கு தோணுது வந்துட்டு இந்த படம் தான். எஸ்பெஷலி அந்த கான்செப்ட் எடுத்து 2-3 கேரக்டர் அந்த படத்தில் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஹைலைட். அவங்க எந்த படம் சொல்கிறேன்னா, சந்தானம், மேகா ஆகாஷ், சேஷு, அப்புறமா மாறன் அவங்களாம் நடித்து ரிலீஸ் ஆன வடக்குப்பட்டு ராமசாமி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு இதில் உடன்பாடாக இருக்கலாம், அவங்களுக்கு சில பேர் பிடிக்காமல் இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். அந்த கான்செப்டே, அந்த மூட நம்பிக்கை வச்சு ஏமாத்துறது, அந்த மெயின் பிளாட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் அந்த எஸ்பெஷலி மாறனும் சந்தானம் நல்லா நடிச்சிருந்தார் ஆப்வியஸ்லி. மாறன் அப்புறமா லொல்லுசபா சேஷு அவங்க தான் ஹைலைட். அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, ஹைலைட். நான் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பேன். பாவம் இறந்துட்டார் அவர், ரொம்ப நல்ல ஆக்டர். ஸோ இப்போ தான் முன்னேட்டு வந்தார், அதுக்குள்ளே பாவம் இறந்துட்டார். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஹிம். ஸோ த மூவி இஸ் வெரி வெரி குட். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. ட்ரூ இட் ஜெண்டர் காமெடியாக இருந்தது. காமெடி படமாக தான் இருந்தது. எப்படி ஒரு ஹீரோ அந்த மூட நம்பிக்கையை வச்சு ஏமாத்திட்டு கடைசியாக திருந்துறாரு, அவருக்கு எப்படி நெக்ஸ்ட் போக போகுது அப்படின்னு தான் படம். இந்த படத்துக்கு கண்டிப்பாக யூஏ சர்டிஃபிகேட் உள்ள ஃபுல் யூ சர்டிஃபிகேட் தான். எல்லாரும் குழந்தைங்களாம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் தான் நம்மளோட டாப் 10ல 7th பொசிஷன். யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஹா ஓடிடி அதில் தான் இருக்குது. ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் போய் பாருங்கள். அடுத்தது நம்ம டாப் 10ல 6th பொசிஷன்ல இருக்கிற படம் வந்துட்டு மணிகண்டன், ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சு ஒரு கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக எடுத்திருப்பாங்க. அந்த படம் தான் லவ்வர். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது படம். ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, சந்தேகப்படுறது, அவங்க மேலே டாக்ஸிக்காக திட்டுறது, ஹராஸ் பண்ணுறது, அதெல்லாம் எப்படி கொண்டு வரணும் இந்த ரியல் டைம் இந்த 2024-25ல ஒரு கப்பல் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு நேச்சுரலாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி தான் இருக்குது நிறைய பேரோட ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அதை ட்ரூ இட்ஸ் ஜெண்டர் காமிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. மணிகண்டன் எஸ்பெஷலி அவர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. நம்ம பார்க்கும் போதே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி அந்த வெறுப்பு கொண்டு வர மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த டைரக்டர் வந்து சொல்லியிருந்தாரு, அது எண்டு கிளைமேக்ஸில் வந்து மணிகண்டனோட ரோல் ரொம்ப நல்லவங்க ப்ரூவ் பண்ண விரும்பல, அவர் டாக்ஸிக்காக தான் இருந்தார் அப்படி தான் ப்ரூவ் பண்ண. ஆனால் அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக அந்த டாக்ஸிக் பிஹேவியர் எஸ்பெஷலி அந்த பாய் சைடில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நல்லா காமிச்சிருந்தாங்க படம். கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். எஸ்பெஷலி கப்புள்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட 6th பொசிஷன். பார்க்காதவங்க ஹாட்ஸ்டாரில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ இது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். டாப் 5 என்ட்ரு ஆயாச்சு நம்ம லிஸ்ட்டில். அடுத்ததாக 5th பொசிஷனில் இருக்கிற படம் வந்துட்டு ஜமா. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக எடுத்த படம். எஸ்பெஷலி ஹீரோ கம் டைரக்டர் பாரி இளவழகன் அவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் ஹீரோயினா அம்மு அபிராமி நடிச்சிருக்காங்க. பாரி இளவழகன் தமிழுக்கு கிடைச்ச ரொம்ப 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 பொக்கிஷமான நடிகராக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை ஏற்று, ஏன்னா அந்த
படம் வந்துட்டு ஒரு திருவண்ணாமலையை பேஸ் பண்ணி ஒரு கூத்து நடத்துகிற ஒரு குடும்பத்தில் பேஸ் பண்ணி எடுத்த படம். அவர் வந்து ஹீரோ வந்துட்டு ஒரு பெண் வேஷம் போட்டு நடிக்கிற ரோலில் நடிச்சிருப்பாரு. அந்த ரோலை வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. ஒரு நேச்சுரல் நம்ம நான் எங்கள் ஊர் வந்து ராணிப்பேட்டு வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வேலூரில் இருக்குது. அதில் பார்க்கும்போது நிறைய கூத்துலாம் பார்த்துருப்போம் சின்ன வயசில். அந்த ரோல் நடிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்கள எப்படி கிண்டல் பண்ணுவாங்க, இந்த உலகம் எப்படி நடத்தும் அப்படின்னு நம்ம யதார்த்தமாக சூப்பராக காமிச்சிருந்தாரு. அவரோட கெட்டப்பு, வாக்கிங் ஸ்டைல் எல்லாமே ஆப்டாக இருந்தது. கண்டிப்பாக எக்ஸாக்டாக அவர் எப்படி நடிக்கணுமோ அதே மாதிரி நடிச்சிருந்தாரு. முக்கியமான இன்னொரு ஆள் வந்து இந்த படத்தில் நடிச்சது வந்து சேத்தன். அவர் தான் வில்லன் ரோல் நடிச்சிருந்தாரு. சான்ஸே இல்லை. விடுதலை பார்ட் 1ல் தான் கடைசியாக பார்த்தேன் இந்த படத்துக்கு முன்னாடி அவரை மேஜர் ரோலில். அந்த படத்துக்கு அப்புறமா அவருக்கு ரொம்ப 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 முக்கியமான ரோல் இது வந்து சேத்தன் சூப்பராக அவுட்ஸ்டாண்டிங்காக நடிச்சிருந்தார். எஸ்பெஷலி ஒரு சிங்கிள் ஷார்ட் சீன் ஒன்று இருக்கும், அதில் டைரக்ஷனும் சூப்பராக இருந்திருந்தார் இவர் பாரியவர்கள். ஒரு சிங்கிள் ஷார்ட் சீனு போயிட்டு திட்டிருப்பார் இவர், வில்லனோட வீட்டுக்கு இவர் போயிருப்பார் ஹீரோ. ஒரு சிங்கிள் ஷார்ட் சீனு சூப்பராக இருக்கும். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஒரு யதார்த்தமான ஆக்டிங், ஒரு ட்ராமாட்டிக் மூமெண்ட்லாம் இல்லை. நீங்கள் இந்த படம் நம்ம ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது நடது அழுகாட்சியாக இருக்குமான்னு நினைக்காதீங்க. ரொம்ப அப்படிலாம் கிடையாது. ரொம்ப என்கேஜிங்கான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படமும் சரி. ரொம்ப சில ஹியூமரஸ் சீன்லாம் இருந்தது. ஓவராலாக கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். உங்களை 2 ஹவர்ஸுக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாது. சூப்பராக இருந்தது. மஸ்ட் வாட்ச் மூவி. இது வந்து ப்ரைமில் இருக்குது, குழந்தைங்க எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததா நம்ம டாப் 10ல் 4th பொசிஷனில் இருக்கிற படம் வந்து மெய்யழகன். ரொம்ப 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 யதார்த்தமான படம். எந்த ஆக்ஷன், ஓவர் த டாப் ஃபைட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. கார்த்திக், அரவிந்த் சாமி அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் தேர் கரியர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்க்க வேண்டியது அவசியம். நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச பொக்கிஷனே சொல்லலாம். அந்தளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது படம். ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தார். டேரக்டர் வந்துட்டு 96 எடுத்த பிரேம்குமார். அவர் வந்து இந்த ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு நாவலாக தான் எழுதிருந்தார் இந்த படத்தை. அப்புறமா கார்த்திக் அவருக்கு காமிச்சு அவருக்கு பிடிச்சி போய் ரொம்ப என்கேஜ்மெண்ட்டாக படம் பண்ணியிருந்தார் கார்த்திக். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அந்த தஞ்சாவூரை காமிக்கிற சீனரி, சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்ப ரொம்ப சான்ஸே இல்லை. எனக்கு இன்னும் அந்த கூஸ் பம்ஸ் தான் வரும். அந்த யானையை நடந்துட்டு போயிட்டு இருக்கோம், அப்போ அரவிந்த் சாமி வருவார். அந்த கிளிப்லாம் சான்ஸ் இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கார்த்திகோட ஆக்டிங் அப்பாவியாக அந்த ரொம்ப ரொம்ப ஒரு அப்பாவி கலந்து ஒரு மக்கா இல்லை ஓவரா டாக் பண்ணுற ஒரு சொந்தக்காரராக சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பெரிய ஒரு கான்ஃப்ளிக்டான ரொம்ப பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு ஆள் அவர் பேசிட்டு இருப்பார், யாருன்னே தெரியாமல் பேசிட்டு இருப்பார் அரவிந்த் சாமி. ரொம்ப ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அரவிந்த் சாமியும் பின்னி படம் படத்தில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக வச்சுருந்தாங்க. யாரெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில். ஏன்னா இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணால் பார்த்து தான் இது மாதிரி கண்டினியூஸாக இன்னும் படம் வரும். இல்லைனா மொக்க படம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு போனாங்க தமிழ் ஆளுங்க. ஏன்னா காசு வரும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது காசுலாம் பார்க்கக்கூடாது. நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிற படத்தை மிஸ் பண்ணாமல் நம்ம தியேட்டரில் பார்க்கணும். நான் தியேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். இதில் ட்ராபேக் வந்து என்னன்னா, தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 8 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சீன்ஸு. அந்த ஜல்லிக்கட்டு சீன்லாம் சூப்பராக இருந்தது. அது ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரில. நம்ம ஆளுங்க இதெல்லாம் கேரளா படம் எடுக்கும்போது மட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தால் இல்லையாப்பா என்னப்பா இவ்வளோ ஷோவாப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுலாம் எனக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை. மெய்யழகன் செம படம், நம்ம சைடில் எடுத்த படம். கேரளாவுக்கு எவ்வளோ நம்ம கை தட்டுறோமோ அதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு நம்ம கை தட்டணும். மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக இந்த படம் முடியும் போது உங்களுக்கே தெரியாமல் ஒரு சிரிப்பு வரும், சில இடத்துல நம்மளுக்கு அழுக வரும். ரொம்ப ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மெய்யழகன் இன் நெட்ஃப்ளிக்ஸ். டாப் 3க்குள்ளே வந்தாச்சு. நம்ம லிஸ்ட்டில் டாப் 3 பொசிஷனில் இருக்கிற படம் வந்துட்டு வாழை. இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப ரொம்ப ஆடிட்டிங்கான படம்னு பார்த்தா அந்த படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப அழுக வந்துருச்சு. ஒரு மாதிரி டிப்ரெஷன் மூடில் போயிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த வாழை தோட்டத்தில் சுமத்தூக்குற பசங்களாம் சரி, பெரியவங்களும் சரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்கு மற்ற எவ்வளோ கஷ்டப்பட்டு அது நமக்குள்ளே வருது. ஏன்னா சின்ன வயசு நானும் கிராமம் தான். சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் ஊர்லாம் அதிகமாக இந்த கரும்பு தோட்டம் தான் வைப்பாங்க. கரும்பு தூக்கிட்டு தலைமையில் வாழை தோட்டமும் இருக்குது எங்கள் ஊரில். எங்கள் கைனியில் கரும்பு தோட்டம் தான் வச்சுருந்தாங்க. கரும்பு தூக்கி நான் தலைமையில் வைப்பேன். தலை வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி கேராக இருக்கும். எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, ஏன்டா தூக்குறன்னு அடிச்சுட்டு திட்டுவாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கே அந்த கஷ்டம் தெரியும். இவங்களாம் அந்த படத்தை பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எஸ்பெஷலி கிட்ஸ்லாம் படிக்கிறதை விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழில் பண்ணுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளோ கம்மியாக இருக்குது, எவ்வளோ
கீழே இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பாரு. டைரக்டர் வந்து மாரி செல்வராஜ், அவர் சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தை தான் கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நம்மளுக்குன்னு. அந்த முதலாளித்தனம், அவங்க எவ்வளோ காசு சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க, அந்த லாரியில் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகிறதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே நம்மளுக்கே ஒரு மாதிரி கண்ணு ஒரு மாதிரி கலங்கிடும். அந்த சீன்லாம் அப்படியே கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி படம்லாம் எவ்வளோ முக்கியம் சொசைட்டிக்கு, நம்ம இந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிறது எவ்வளோ நம்மளுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான படம். ஸோ யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். குழந்தைங்கலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லோரும் பார்க்கணும். ஹாட் ஸ்டாரில் இருக்குது படம். ஸோ யாரா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். எஸ்பெஷலி அந்த ஒரு சின்ன 2 பசங்க ரோலில் நடிச்சிருக்கிற பொன்வேல், ராகுல், அவங்க வந்து கண்டிப்பாக எதனா ஒரு அவார்டு கொடுத்தே ஆகணும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அந்த எமோஷன்லாம் கிளைமேக்ஸ், அந்த சின்ன குழந்தை எமோஷன் பண்ணுவான் பாருங்கள் அந்த பையன், இப்போ பொண்ணுன்னு நினைக்கிறேன், சான்ஸே இல்லை. அந்த எமோஷன் கொண்டு வரதெல்லாம் டேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. அந்த நம்மளுக்குள்ளே ஒரு மனசை பெசைகிற மாதிரி எடுத்துகிட்டு நடிச்சிருந்தாரு பொன்வேல் ஆக்டரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பார் சின்ன தம்பி. அப்புறம் நிக்கிலா விமல், கலையரசன், திவ்யா துரைசாமி, அவங்களாம் கூட சூப்பராக நடிச்சிருந்தாங்க சப்போர்ட்டிங் ரோலில். முக்கியமாக சொல்ல வேண்டியது அவங்க அம்மாவை நடிச்சிருக்க, அந்த பொன்வேல் அம்மாவை நடிச்சிருக்கவங்க ரொம்ப ரொம்ப சான்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் போட்டு சாப்பாடை தூக்கி போட்டு ஐயோ ஐயோன்னு கதறுவாங்க பாருங்க, இன்னும் மனசில் நிற்குது. நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி கலங்குது. பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களாம். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. மியூசிக் டைரக்டரும் கண்டிப்பாக சொல்லலாம். அந்த மியூசிக் டைரக்டரும் ரொம்ப நடித்து சந்தோஷ் நாராயணன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய வரணும், சொசைட்டியில் நல்ல சேஞ்சஸ் வரணும். ஸோ திஸ் இஸ் நாட் 3rd பொசிஷன் இன் த லிஸ்ட். ஆல் ரைட், டாப் 2ல் வந்தாச்சு. இந்த டாப் 2 டாப் 1 சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 2 படமே சூப்பராக இருந்தது. டாப் 2 இருக்கிற 2 படமே, அதில் எந்த படத்துக்கு செகண்ட் பொசிஷன் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுக்கலாம்னு எனக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஏன் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா. ஸோ எனக்குன்னா காரணமாக தோணுச்சுன்னா அது எடுக்கிற ரிஸ்க்கு ஃபேக்டர், அது இருக்கிற கான்செப்ட்ஸு, எடுத்துக்கிற விதம், எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு, எவ்வளோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லா விதமான மக்களும் பிடிச்சிருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு தான் எடுத்தேன். ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த பேராமீட்டர்லாம் வச்சுட்டு நான் பார்த்து வந்த படம் தான், செகண்ட் பொசிஷனில் இருக்கிற படம் தான் மகாராஜா. விஜய் சேதுபதி சார் நடித்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் கொஞ்சம் அந்த வில்ல ரோல், சைட் ஆக்டர் ரோல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் இனிமேல் தான் ஹீரோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முழு உழைப்பும் போட்டிருக்காரு. அந்த டைரக்டர் நித்திலன் அவர் எடுத்திருக்காரு. அவரோட செகண்ட் படம் சான்ஸே இல்லை. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அல்டிமேட் படம் இது. வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த படம் வந்து சைனாவில் போயிட்டு இன்னும் காசு சம்பாதிச்சு அதெல்லாம் கூட முக்கியம் கிடையாது. இது எவ்வளோ எங்கேஜிங்காக அந்த எடிட்டிங் ஸ்கில் போட்டு டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் நம்மளை ஃபுல் எங்கேஜிங், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக நம்மளை படத்தோட இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் என்னடா போகுது எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி கதை தோணும். செகண்ட் ஹாஃபில் ஒன்றா ரிவீல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருப்பாரு டைரக்டர் நிதிலன். அவரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து குரங்கு பொம்மை, அதுலேயும் கொஞ்சம் டைம் மாற்றி சொல்லி கொஞ்சம் நம்மளை எங்கேஜாக வச்சுருப்பாரு. இந்த படம் அது அல்டிமேட்டாக அதையும் தாண்டி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அந்த வில்லன் ரோல்லாம் நடிச்சிருப்பாரு பாருங்க, அவங்களாம் அனுராக் கஷ்யப்பு, அவங்களாம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. சிங்கம்புலி தான் அதில் நமக்கு ஹைலைட்டே, சிங்கம்புலி தான். அவர் மாதிரி சந்தேகம் வர ஸ்டார்டிங் நம்ம ஒரு காமெடின் ரோல் தான் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் வில்லன் ரோலை பார்த்துட்டு அப்படியே அப்படின்னு வருப்பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். அவர் அதை பண்ணிட்டாருன்னு தோணுன உடனே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி விஜய் சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. யதார்த்தமாக காமாக, அது குழந்தை கூட இருக்கும்போது காமாக இருப்பார், இன்னும் மற்றவங்கிட்டலாம் இருக்கும்போது ஃபைட் பண்ணுற சீனு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது படமே. அதனால தான் எனக்கு ஏதோ தெரிஞ்சு மற்ற ஸ்டேட்டும் சரி, மற்ற ஓடிடியில் வந்தோடனே எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சைனாவில் போகும்போது ரிலீஸ் ஆகிட்டு அங்கேயும் நல்லா இருந்தது, நல்லா ஓடிச்சு, ஆக்சுவலாக காசு நல்லா பார்த்துச்சு. மோரோவர் மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் பண்ணாங்க, ஜாப்பனீஸும் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்ல படம், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் கிடையாது இது, ஏன்னா நிறைய கோரியான காட்சிலாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்லி அடல்ட்ஸ், ஒன்லி அது யூஏ கூட கிடையாது. நான் சொன்னால் அடல்ட்ஸ் மட்டும் தான் ஏன்னா அந்த கான்செப்ட்டு ஒரு வன்முறை கொண்டு போகிற குழந்தைங்களாம் வன்முறை பண்ணுவாங்க, அதெல்லாம் யூஏலாம் குடிக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒன்லி அடல்ட் மட்டும் பார்க்கணும் இந்த படத்தை. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான படம். இது வந்து உலகம் ஃபுல்லாக போற்றி பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணால் பாருங்கள். யாரும் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன் ஆர் செகண்ட் பொசிஷன். ஆல் ரைட், ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் 2024 ரிலீஸ் ஆன பெஸ்ட் தமிழ் மூவி வந்துட்டு அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண், சஞ்சனா, அப்புறம் சுவாசிகலா நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற லப்பர் பந்து.
ஏன்டா இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஏன் மற்ற படம்லாம் இருக்கும்போது மகாராஜாலாம் இருக்கும்போது ஏன் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தீங்கன்னு நிறைய பேர் கேள்வி வரலாம். எனக்கு நான் சொல்லிக்கிற காரணம் வந்துட்டு என்னன்னா, இந்த மகாராஜா படம்லாம் அப்வியஸ்லி நல்ல படம், அதனால தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் இன்னும் மாற்று கருத்து. அதுக்கு செகண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு ஏன் இதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன்னு எனக்குன்னா காரணம் நான் சொல்லிட்டேன்னா, மகாராஜ் வந்து இந்த த்ரில்லர் அந்த மிஸ்ட்ரி மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி படத்தை இந்த காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில் அந்த மாதிரி படம் நல்லா ஓடுது. அந்த மாதிரி படத்தை எடுத்தால் மக்களை ஈஸியாக என்கேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது கொஞ்சம் நிறைய நார்மலைஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் அது கொஞ்சம் பெட் கட்டலாம், இந்த மாதிரி பண்ணால் எடுத்துடலாம், கண்டிப்பாக ஓடும் அப்படி சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அது வந்து வெற்றி பெறது நல்லது தான். ப்ளஸ் பட் ஆனால் அது வெற்றி பெறது மகாராஜா மாதிரி ஓடுறது எதிர்பார்க்கறது கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி ஓடிச்சு. நல்ல படமும் சரி, ஓடுனதும் சரி. ஆனால் லப்பர் பந்து மாதிரி படம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்ரிலாம் கிடையாது. இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். நான் என்ன கேட்டால் நான் ஒரு கமர்ஷியல் ட்ராமா மாதிரி தான் படம் எதிர்பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த படம் ஏன் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி தான் இந்த படம் வந்துச்சு, ப்ளூ ஸ்டார். அதுவும் ஆல்மோஸ்ட் கிரிக்கெட் பேஸ் பண்ணி படம் தான். ஸோ அந்த படம்லாம் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இவ்வளோ எங்கேஜாக படம் ஃபுல்லாக நம்மளை வச்சுட்டு படம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டு படம் ஃபுல்லாக மக்களுக்கு எல்லாருமே ஆல் ஏஜ் பீப்புள், குழந்தையிலேருந்து மகாராஜாலாம் ஒரு அடல்ட் மட்டும் தான் பார்த்து ரசிப்பாங்க, குழந்தைங்களாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்து ஒரு கமர்ஷியல் படத்தை எடுத்து ஒரு இட்டு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம் இந்த காலத்தில். ஏன்னா ஈஸியாக ஓட்டி தள்ளுவானுங்க, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஓட்டி தள்ளுவானுங்க. ஸோ யாரையும் அஃபெண்ட் பண்ணாமல் ரொம்ப எல்லா சொசைட்டிக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கிற படம். ஸோ அதனால தான் அந்த ஒரு பெரிய காரணத்துக்காக தான் ஒரு காமனாக எல்லாருக்குமே பிடிச்சி ஒரு கமர்ஷியல் படமாக கொடுக்குறது எவ்வளோ கஷ்டன்றது இந்த காலத்தில் எல்லாருக்குமே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து இந்த காலத்தில் ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு, ஒரு 10 கோடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா 100 கோடி கிட்ட சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா ஓடிச்சு படம், ஓவரால் கலெக்ஷன் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிற படத்துக்கு தான் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கெத்து தினேஷாக மாறிட்டார். அதில் தான் நிறைய கூஸ்பம்ப் சீன்லாம் இருக்குது எனக்கு. எஸ்பெஷலி கடைசியில் அந்த கடைசி மேட்ச்சில் வந்து இறங்க பாருங்க, டிஷர்ட் போட்டு கெத்துன்னு வந்துட்டு அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை. அந்த சீனை விட எனக்கு படத்தில் இன்னொரு ஹைலைட்டான சீன் வந்துட்டு அட்டகத்தி தினேஷும் சுவாசிகா அவங்க 2 பேரும் திரும்பி சண்டை போட்டு திரும்பி வந்து சேருவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் அப்படியே நம்மளுக்கு ஒரு மாதிரி அழுகு வந்துச்சு. அந்த சீன்லாம் அப்படியே ஒரு நம்மளுக்கும் தெரியாமல் கண்ணில் ஒரு தண்ணி வந்துடும். சாரி போட்டு படுக்கிறது அதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் எடுத்துருந்தாங்க. ஒரு வீட்டில் அம்மா மாமியார் அவங்கெல்லாம் எப்படி பிரச்சனை போகும், கேஷுவலாக இப்போ கிராமத்தில் எப்படி கேஷுவலாக நடப்பாங்க, ரொம்ப இப்போ அடிச்சிக்க மாட்டாங்க பிடிச்சிக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. சில எல்லாமே பர்ஃபெக்ட் படம்னா சில ஃப்ளாஸ்லாம் இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சனா தான் ஹரிஷ்கெல்லாம் லவ் பண்ணுறாங்க, அவங்க அப்பா தான் இவருக்கு காம்படிஷன் தெரியாமல் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். பட் அதெல்லாம் கடந்து ஓவராலாக இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும். ஸ்மால் ஏஜ் பீப்புள் டு மிட் ஏஜ் டு ஓல்டர் பீப்புள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். நம்ம ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலாம். இந்த கோர் பிளாட் கிரிக்கெட்டை சுற்றி இருந்தாலும் ஃபேமிலி ட்ராமா அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஹைலைட்டு நம்ம இளையராஜா சாரோட பாட்டு தான், பொட்டு வச்ச அந்த பாட்டுலாம் கேப்டன் விஜயகாந்துக்கு எங்கேயோ தூக்கி போயிடுச்சு. கேப்டன் விஜயகாந்த் பெருமைப்படுத்தின மாதிரி இருந்தது. கோட்டு படத்தை விட எனக்கு இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் ப்ரொமோட் பண்ணுறது தான் அதிகமாக தோணுச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஃபுல் டு த டீம். இந்த மாதிரி ஒரு படம் தான் கண்டினியூஸாக எடுக்கணும். ஸோ அப்ரிஷியேட் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். லப்பர் பந்து மாதிரி படம் தான் நம்மளுக்கு வருஷம் நிறைய பேர் படம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி அந்த கேரக்டர் ரோல்ஸ் 2 பேர் மிஸ் பண்ணிட்டேன். காளி வெங்கட்டும் இன்னொருத்த பேர் மறந்துச்சு, அவரும் சான்ஸ் இல்லாமல் அவங்களும் நல்லா அடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி படம் தான் கண்டினியூஸாக வரணும். அந்த ஃபேமிலி ட்ராமானும் விட்டுறக்கூடாது. எப்போ பார்த்தாலும் இப்போது எனக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கும். மிஸ்ட்ரி த்ரில்லர் அந்த மாதிரி படம் எடுக்கிறது முக்கியம் தான். ஆனால் அதே மாதிரி கமர்ஷியல் மூவி எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்துக்கு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். லப்பர் பந்து ரன்னிங் இன் ஹாட் ஸ்டார் யாருக்குன்னா பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் பார்க்கலாம், எல்லா பெரியவங்களும் பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ண பாருங்கள். 2024 என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் the winner of 2024 all movies included is லப்பர் பந்து. எல்லாருக்கும் பிடிச்ச படம் நான் நினைக்கிறேன், ரொம்ப வர்த்தியான படம் நான் நினைக்கிறேன். ஸோ லப்பர் பந்து கோஸ் டு த டாப், லீடிங் த வே இன் 2024 தமிழ் சினிமா. 2024 தமிழ் சினிமாவில் 215 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டைரக்ட் மூவி மட்டுமே. அந்த 215 மூவியில் டாப் 10 செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பாக எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும். மற்றவங்களுக்குலாம் வேறு படம் டாப் 10 வந்தால் கரெக்டாக இருக்குன்னு தோணும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டாப் 10 சூஸ் பண்ணி எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 215 மூவிஸில் அட்லீஸ்ட் ஒரு 20-25 படம் தான் ஓரளவுக்கு இட்டு, அதை போட்ட காசை மேலே கொஞ்சம் சம்பாதிச்சுன்னு சொல்லலாம். 25 to 30 படம். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா படமும்
நல்லா ஓடலை, சரியாக ஓடலை. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரிலாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சில படம் தான் ஓடுது, நிறைய படம் நோட்டீஸபிளே இல்லை. நிறைய படம் பேர் சொன்னோன்னா உங்களுக்கு அப்படி ஒரு படம் ரிசாச்சான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது நிலமை. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு படம் நான் டாப் 10ல் சூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு இன்னொரு காரணம்னா சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அது எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணிருக்குன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபேக்டரே தேவையில்லை. அவங்க சுத்தமாக காசு சம்பாதிக்காமல் கூட இருக்கட்டும், படம் ஓடிச்சா எல்லாம் எத்தனை ரசிகர் கூட்டம் போய் கூடினாங்க, எப்படி பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு கவலை கிடையாது. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஜித், விஜய், ரஜினி அவங்க எல்லாம் 3 பேரும் சேர்ந்துட்டு சும்மா படத்தில் ஸ்க்ரீனில் வந்தால் கூட நம்ம ஆளுங்க போய் பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டர் எடுத்துக்கூடாது, காசு அவங்கள சம்பாதின்னு சொல்லிட்டு படம் நல்லா இருக்கா படம் நல்லா இல்லையா அவ்வளோதான் மேட்ரு. நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதான் முக்கியமான ஃபேக்டராக பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா மாட்டு கருத்துதுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லெட்ஸ் சி. நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எவ்ரி சாட்டர்டே சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு நம்ம சேனலில் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். சினிமா பேஸ்டு குவிஸ் ப்ரோக்ராம். அது வெறும் குவிஸ் மட்டும் இல்லை, அதில் குவிஸ் நடத்தி யாருக்கு நல்லா ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறோம், வவுச்சர்ஸ் தரோம். ஸோ மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே 9 o'clock குவிஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ப்ரைஸ் வின் பண்ணுங்கள். அமேசான் வவுச்சர்ஸ் ப்ரைஸ் தரோம். ஸோ மறக்காமல் கேம்ஸு குவிஸுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எவ்ரி சாட்டர்டே நைட் 9 மணிக்கு. நீங்கள் தமிழ் சினிமா ஃபாலோ பண்ணுறீங்க, பாட்டு படம் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, இந்த ஆக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தான் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். மறக்காமல் எவ்ரி சாட்டர்டே 9 o'clock பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸ் வின் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி 2025.